வணக்கம். ஸ்டாலின் அவர்களை பற்றி உண்மைகளை கூறிய மத்திய நிதியமைச்சர் 4000 கோடி கணக்கிற்கு 90 கோடி மட்டும்தான் கணக்கு காட்டப்பட்டுள்ளது. விஜயை நம்பி தாராளமாக பணங்களை கொடுக்கலாம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட 2026 சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியை தழுவி அதிமுக 3வது இடத்திற்கு வந்ததும் கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கப் போவது யார்? முதல் தேர்தலிலேயே ஆட்சியை அமைத்த விஜய் அவர்களுக்கான வாய்ப்புகள் அங்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்தது. ஆனால் ஆட்சியை அமைப்பதற்கு சில நாட்கள் அங்கு பதற்றங்கள் இருந்தாலும் வெற்றிகரமாக ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆதரவுகளையும் கொடுத்து ஒட்டுமொத்தமாக முதல்வராக பதவியேற்று கொண்டார். மேலும் மரியாதை நிமித்தமாக பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளையும் பெற்று தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையிலான 10 நிமிட பேச்சுக்கள், அதாவது எவ்வளவு நேரம் பேசுவதை விட என்ன பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி நாங்கள் 4000 கோடி கொடுத்தும் சென்னை மழைநீர் வடிகால் வாரியம் அமைக்க, ஆனால் அவர்களிடம் இருந்து வெறும் 90 கோடிக்கு மட்டுமே இதுவரை கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துள்ளார். இனியும் நாங்கள் திமுகவை நம்ப தயாராக இல்லை என்பதையும், இதனால்தான் நாங்கள் கடந்த ஆட்சியில் மக்களின் வரிப்பணத்தை கோபாலபுரம் கொள்ளையடிக்க கூடாது என்பதற்காக பல கோடிகளை நிறுத்தி வைத்திருந்தோம் என்பதையும் தெரிவித்திருந்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். விளக்கமாகவே தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது அவரை நம்பி நாங்கள் முதலில் பணங்களை கொடுத்தோம். கலைஞரை போல் ஸ்டாலின் செயல்பட மாட்டார், சரியான கணக்கு வழக்குகளை கொடுப்பார், நிதியமைச்சராக PT பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறார் என்பதற்கேற்ப அவருக்கு சரியான பணங்களையும் அவர் கேட்ட நிதிகளையும் ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் என்றைக்கு PT பழனிவேல் தியாகராஜனை நிதியமைச்சராக இருப்பதை மாற்றினார்களோ அன்றிலிருந்து மத்திய அரசிற்கு கணக்கு காட்டப்படுவது மிகப்பெரிய ஒரு மோசடியாகவும் அமைந்துவிட்டது. இன்று வரைக்கும் அந்த 4000 கோடி மழைநீர் வடிகால் வாரியம் அமைக்க வழங்கப்பட்ட 4000 கோடிக்கு வெறும் 90 கோடி மட்டும்தான் செலவு செய்யப்பட்டதற்கான கணக்குகளை காட்டப்பட்டுள்ளது. 3100 கோடி ரூபாய் என்ன ஆனது என்ற ஒரு கேள்விகளும் தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் கேட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, மத்திய அரசு கொடுக்கின்ற பணங்களுக்கும் உரிய பாதுகாப்பு இல்லை. கேள்விகளை மட்டும்தான் எங்களால் கேட்க முடியும். நடவடிக்கை எடுத்தால் நிச்சயம் அது தமிழ்நாட்டு மக்களின் வரிகளை தான் பாதிக்கும், பொருளாதாரத்தை தான் பாதிக்கும். இதனால் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அவர்கள் கேட்ட நிதிகளை எங்களால் கொடுக்க முடியவில்லை என்பதையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கமாகவே இப்பொழுது பதிலளித்து விட்டார். மேலும் முதல்வர் விஜய் அவர்களை டெல்லியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 20 நிமிடங்கள் பேசியுள்ளார். அந்த 20 நிமிடங்களில் என்னவெல்லாம் முதலில் பேசியுள்ளார் தெரியுமா? முதலில் பள்ளி கல்லூரிகளுக்கு அடிப்படை வசதிகள் கடந்த ஆட்சிகளில் மிகவும் மோசமாக இருந்தது. இதற்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். கழிவறைகளில் சரியான தாப்பால் இல்லாத கதவுகள் தான் கடந்த ஆட்சியில் போடப்பட்டுள்ளது. சுகாதாரமே இல்லை. இதனால் பெண்கள் வீட்டிற்கு வந்துதான் அவர்களது கழிவறைகளை பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இதனால் வயிற்றுப்போக்கு, உடல்நிலை குறைவுகள், தொற்றுக்கள் அதிகமாகவே ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான மாணவிகளில் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் மட்டும்தான். உங்களது கருத்தை கொண்டு நான் இதை பரிசீலனை செய்கிறேன் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதேபோல பெண்களுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்களை வெள்ளேறிக்கையாக சட்டப்பேரவையிலேயே நீங்கள் வெளியிட வேண்டும். அதற்கான முழுமையான ஆதாரங்களை நான் தருகிறேன். மக்களிடம் அதை கொண்டு செல்லக்கூடிய கடமை உங்களுக்குத்தான் இருக்கிறது என்பதையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்பொழுது விஜய் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் நிலவி வருகிறது. ஏனென்றால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்கின்ற அந்த 4000 கோடி கணக்குகள் கேட்பதற்கான ஆவணங்கள் போதுமானது திமுக எப்பேற்பட்ட ஊழல்வாதிகள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு. மக்கள் இனியும் திமுகவை நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் மக்கள் இனியும் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. முதலில் பாதுகாப்பு தான் தமிழ்நாட்டில் முக்கியம், இரண்டாவது தான் இலவசம். ஆனால் இந்த இரண்டுமே திமுகவின் ஆட்சியில் கிடையாது. 1000 ரூபாய் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு என்று கூறிவிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகள் என்று தெரிவிக்கப்பட்டு அதிலும் வடமாநில குடும்பத்திற்குத்தான் அதிகமாகவே கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி இனி ஒருபோதும் அமையாது என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் ஒவ்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் பல கோடிகளை எங்களிடம் பெற்றார்கள் கடனாக. ஆனால் அதற்கான வரவு செலவுகள் கணக்குகளை இன்று வரை காட்டவில்லை. கே.ஏ. நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, கே.எஸ். ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் இவர்கள் எல்லாம் கடனாக அவர்களது துறையை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு கணக்குகளை நாங்கள் முறைப்படி கேட்டால் அது இன்று வரை வழங்கப்படவில்லை. இந்த துறையில் அது நடைபெறாது என்பதற்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, தமிழக அரசியலில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக விஜய் அவர்களது அரசியல் பயணம் அமையும். விஜய் அவர்கள் முதல்வராக அடுத்த 20 ஆண்டுகள் நீடிப்பார் என்ற மக்களது நம்பிக்கையும் இருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்கள் அனைத்தையும் சட்டப்பேரவையில் வெள்ளையறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். யாரெல்லாம்? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரது பெயரும் இதில் அடங்கும். அப்படி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டால் அதில் மிகப்பெரிய அளவிலான ஊழலாக இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஸ்டாலின் அவர்களது பெயரும் அடிபடும். ஏனென்றால் தமிழ்நாட்டின் வளர்ந்தவர்தான் நிர்மலா சீதாராமன். அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக நிதி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் திமுக தான் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை நேரடியாக பகைப்பது தமிழ்நாட்டின் நலனுக்காக கிடையாது, திமுகவின் வளர்ச்சிக்காக மட்டும்தான். ஆனால் அதில் பாதிக்கப்படுவது தமிழக மக்கள் என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தான் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். ஆனால் உங்களது ஆட்சியில் அது நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு மக்கள்தான் முக்கியம், அதற்கான தேவைகளை நான் நிச்சயம் பூர்த்தி செய்வேன் என்றும் கூறியுள்ளார்.